சார்ஜில் பார்த்தீங்கன்னா இது எதிர்பாராத இன்னொருத்தர் வீட்டுக்கு போவோம், அப்போ இதை எடுத்துட்டு போவோம். இது இல்லை என்னதுன்னு வாங்க, நம்ம கிளம்புற நேரத்தில் என்னதுன்னு சொல்லி பிடிங்கிட்டுருவாங்க. அது உண்மையே அவங்களுதான் இருக்கும், நம்ம தெரியாத அவங்கள்ட்ட எடுத்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் அதில் நான் ஒரு என்னுடைய இனிஷியலை போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி சில இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, கேஸு, திடீர்னு இப்போ கேஸ் ஆர்டர் பண்ணுறோம், வருது, எனக்கு அந்த பில்லை கொண்டு வான்னு அவர் கேட்பார். கேஸ் பேப்பர்லாம் எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றதுல கேஸ் பேப்பர் மட்டும் இதில் ரேஷன் கார்டு, டிவி, கேபிள் டிவி, விசிட்டிங் கார்டு, ஆனுவல் செரிமனி, அந்த மாதிரி கிச்சனுக்கு ஏதாவது எழுதி ஓட்டணும்னா அதை அதில் வச்சுவிட்டேன். டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்துடுவோம், அந்த கவரை எடுத்துடுவோம்னா அது அதில் தான் இருக்கும். வேற எந்த சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் ஃபெயிலியர் டூல்ஸை பற்றி நான் உங்களுக்கு இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும்தான் இதில் இருக்கும். செல்லோ டேப்பு, இல்லை டெஸ்டர், ஃபியூஸ் கேரியர், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இது வந்து டக்குன்னு இந்த டப்பாவே கொடுத்துட்டோன்னா அவர் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கோ அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ சரியா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு கம் வேணும், ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு ஏதோ பண்ணணும் அப்படின்னா அப்போதான் உட்காந்து கம்மு டிப்பு தேடுவாங்க. கம்மு சம்பந்தமானதை மட்டும்தான் நான் இந்த பாக்ஸில் வச்சிருக்கேன், வேற எதுவும் வைக்கல. ஸோ ஒவ்வொரு பொருளும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதே ஒன்றும் இல்லை. வீட்டில் வந்து ஏதாவது துணின்னு தைக்கணும், நூலை தேடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூல் கண்டுக்கும் அதில் ஒரு ஊசியில் நூல், அதை கோர்த்து வச்சிருக்கு, டைம் வேஸ்ட் ஆகும். டக்குன்னு எடுத்து தைச்சிட்டு உடனே நம்ம டைம் இருக்கும்போது அதை ஊசியில கோர்த்து வச்சுடுறது. அதுக்கு கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே இது மாதிரி வச்சிருக்கு. இது இப்போ இது யாருக்காவது வராங்க பார்க்கணும், பெருமை அடையணும் அப்படிங்கிறத நான் செய்யறதே கிடையாது. இது என்னுடைய ஹேபிட். பவர் கிளிப்ஸு, பென்னு, பென்சில், சில நேரத்தில் நம்ம ஸ்பேர் பென்சில்லாம் இருக்கும், அதெல்லாம் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பேனா தான் இதில் இருக்கும், வேற எதுவும் தேட முடியாது, நீங்கள் கிடைக்காது உங்களுக்கு தேடினா கூட. அந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். எமர்ஜென்சிக்கு கடிகாரம்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு செல்லு வேணும், அது செல்லை தனியாக போட்டு வச்சுக்கலாமே. இந்த செல்லு இல்லை, இருக்கும் நம்ம வீட்லேயே இருக்கும், இருக்கிறது தெரியாத கடையில் போய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும்னு. அதனால நான் வாங்கின உடனே அதில் ஒரு பென்சில்ல நம்ம தேடி போட்டு வச்சிருப்பேன். இது மாதிரி ஒரு நிறைய நான் செல்லு இங்கே இதில் இருந்தேன்னா கூட எந்த செல்லை முதல்ல யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், சார் 5-6 செல்லு வச்சிருக்கீங்க ஒரே டைப்ல, நீங்கள் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது டேட் இருக்கு அதில். அதனால அதை மட்டும்தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு நன்மைகள், எனக்கு இல்லை, இதை தெரிஞ்சுன்னு மற்றவங்க பண்ணா உங்களுக்கும் நன்மைகள். ஒன்லி திங் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும், ஆசை வரணும், வேற எதுவுமே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மூனை கண்பாலா. இது வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துருக்கோங்க. இது மாதிரி இடம் நம்ம பார்த்துக்கோமான்னு தெரியாது, ஆனா அந்த இடத்த பார்த்தா நம்மளும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம இடத்தா வந்துருக்கோம். இந்த வீட்டோட முக்கியமான ஒரு ஹீரோ, நியர்பை ஏரியாவுக்கு ஒரு ஹீரோ இருந்தால் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூப்பரான ஹீரோ தான் நம்ம பாபு சார். அவர் வந்து 83 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. ஒரு சூப்பரான டெக்னிக் மூலமா அவர் வசிக்கிற இடத்த வந்து அவ்வளோ கிளீனஸா வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்றாரு. பல காலேஜஸ், பல ஸ்கூல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய ஒரு கார்பரேட் பீப்புளுக்கு, அப்புறம் வந்து ரெசிடென்ஸ் அசோசியேட் தான் வந்து நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி, நம்ம வசிக்கிற பார்க்குற அந்த நகரங்கள்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயம் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து பாபுன்னு, ரிட்டையர்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ரேனே இன்ஜின் வால்ஸ் லிமிடெட், சென்னை 16. ஆக்சுவலாக நான் வந்து பசுலா ரோடு, டி நகரில் இருக்கேன். இந்த கம்பெனியில் ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 22 வருஷம் முன்னால் ரிட்டையர் ஆனேன். இந்த 5S கான்செப்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எல்லா சப்போர்ட்டும் ரேனே இன்ஜின் வால்ஸில் A to Z இருக்கிற அத்தனை தொழிலாளிகளும் மேனேஜரும் எனக்கு ஒற்றுமை கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 5S கான்செப்ட் பற்றி ஜப்பான் டெக்னிக்கல் பீப்புளே இந்த சென்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதை அட்டன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. கம்பெனி என்ன டெப்யூட் பண்ணாங்க. அதுலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கம்பெனியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜப்பான்காரரே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அந்த கம்பெனியை மாற்றினேன். 1200 பேர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ண கம்பெனி. அப்போ அதுக்காக எனக்கு அந்த கம்பெனி அவார்டு கொடுத்தது. நான் ரிட்டையர் ஆன பிறகு சரி, ஏன் இது வந்து நல்ல காரியமாச்சே, சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு இடத்த அப்படிங்கிறது ஏன் மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு முதல்ல சொல்லணும்னு எனக்கு ஆசை.
அதனால சென்னையில் இருக்கிற ஸ்கூல், காலேஜ், இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் போய் நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க மூலியமா MBA, BE மெக்கானிக்கல், ஆல் லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் என் பேரை கேள்விப்பட்டுட்டு சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், வெளியூர்லேருந்தெல்லாம் என்னை காலேஜில் வந்து கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போய் கொரோனா பீரியட் வரலும் நான் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 850 ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன். இது வரலும் மேற்கொண்டு பண்ண முடியாத காரணம் நம்மளுடைய கொரோனா வந்து அதனால கொஞ்சம் எல்லாம் ஸ்லோடவுன் ஆயிடுச்சு. இது வந்து இல்லாத நான் கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். நம்ம சென்னை நகரத்தை சிங்கார சென்னையாக மாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு முதல்ல நம்ம ஏரியாவை நல்லா வச்சுக்கலாமேங்கிறதுக்காக டி நகரில் நான் ரொம்ப 45 வருஷமாக இருக்கிறதுனால டி நகருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்மார்ட் சிட்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு லெட்டர்லாம் சப்மிட் பண்ணி கிளென்லினஸ்க்கு சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணினேன். இன்னும் பலவிதமான எனக்கு ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு தெருவா எடுத்துட்டு ஒரு வார்டுல ஒரு 2-3 தெரு எடுத்துட்டு பண்ண இது வந்து மேக் அதர்ஸ் டு ஃபாலோ. இந்த இடம் நல்லா சுத்தமாச்சுன்னா அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம இடத்த வச்சுக்கணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முயற்சி உடையார் எழுச்சி அடையார், அது எப்பவுமே உண்டு. அதுக்காக நம்ம கேட்பாங்களோ கேட்கலையோ நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் வந்து ஜப்பான் பார்ப்பாங்க வந்து சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பா எல்லாரும் அந்த ஊர்ல போயிட்டு பார்ப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜி பார்க்கும்போது இது நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்கு, அது இல்லாம இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால என்ன சக்சஸ், அந்த 5 years அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஜப்பான்காரரை கண்டுபிடிச்சது தான் இந்த 5 years. 5 yearsனா மொத்தம் 5 வார்த்தைகள், எஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். ஜப்பான் லாங்குவேஜில் சொல்லணும்னா செய்ரி, செய்டான், செய்சோ, செகேட்சு, சிட்சுகே 5 வார்த்தைகள் எஸ்ல ஆரம்பிக்கிறது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் சொல்லணும்னா கிளீனிங், ஆர்கனைசேஷன், கிளியரிங், அதுக்கடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன், அதுக்கு அடுத்தது ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். அதனால முதல்ல கிளியரிங், ஆர்கனைசிங், கிளீனிங், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின். தமிழ்ல சொல்லணும்னா ஒவ்வொரு தேவையில்லாத முதல்ல எல்லாத்தையும் அகற்றணும், அப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், 3ஆவதா நீட்டா அடுக்கி வச்சுக்கணும், 4ஆவது அடுக்கி வச்சதை அப்படி மறந்துடக்கூடாது, தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணணும். ஒன் டைம் ஒர்க் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட். நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் அதோடைய சக்சஸை என்ஜாய் பண்ண முடியும். அதை கண்டினியூ பண்றது. 5ஆவது வந்து இது நமக்கு மட்டும் ட்ரைனிங் எடுத்து நம்ம மட்டும் பண்ண போறாது, மற்றவங்களுக்கும் இது சொல்லி கொடுக்கணும். அதனால ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இது வந்து மக்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க புத்தகத்தை தேடுறாங்க, காலையில எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த டைமை சேவ் பண்றது தான் இந்த 5 years கான்செப்ட். மெயின் ரீசன் ஒவ்வொரு பொருளும் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடணும். எ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் should be kept in that place. அதாவது எந்த பொருளை அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தாலும் உடனே நம்ம வேலை முடிச்சோடனே அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், அந்த இடத்துல வச்சிடணும். ராத்திரி இருட்டுல போய் தேடினா கூட அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். இப்ப அப்படி இல்லை, எல்லாம் எடுத்து யூஸ் பண்றாங்க, எங்கேயோ வச்சுடுறாங்க. சாயங்காலம் வந்தோடனே நான் காலையில இங்கதானே வச்சேன் அப்படின்னு தேடின்னு இருக்காங்க. இந்த தேடுறத தவிர்க்கணும். இந்த ஆரம்பமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது தான் இந்த கான்செப்டினுடைய ஆரம்பம். இதை ஃபாலோ பண்ணினா மீதி எல்லா ஒர்க்கும் நம்ம லைஃப்ல கிளியரா வந்துடும். நம்ம வந்து ஒரு கிச்சன் இருக்கு, அது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கபோர்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வைக்க முடியாதா? அங்கேயே ஒரு வருஷமா அப்படியே இருந்து அது பின்னால என்ன குப்பை இருக்கு, ஒரு சின்ன டப்பா இருக்கும், தேவையில்லாத நம்ம சாமானை வாங்கி வந்து போட்டு ஆனா மேல போட்டு மூடி வச்சிருப்போம். என்ன சாமான் அது உள்ள வச்சிருக்கோம் யாருக்குமே தெரியாது. மேற்கொண்டு வாங்கிட்டு இருப்போம். இது டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், அது யூட்டிலைசேஷன் வேஸ்ட். சரியான நேரத்துல சரியான அந்த பொருளை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பொருள் இருக்கு கிச்சன்லங்கிறது தேடுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த பொருளை எடுத்து மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்போ எவ்வளவு நாள் அந்த இடம் சுத்தமா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, A to Z இது வந்து நம்ம முதல்ல வீடை வச்சுக்கணும், அப்புறம் நம்ம தெருவுக்கு முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு போகணும். அதனால நான் இப்ப என்னுடைய குறிக்கோள் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுனால யார் வந்து பார்த்தாலும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது, இந்த மாதிரி வச்சுக்க முடியும் அப்படின்னு. அடுத்தது என்னுடைய தெருவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து நீங்க எடுத்த பொருளை அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்க டைம் சேவ் ஆகும்.
பலவிதமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டலாம். ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க, கண்டிப்பா அவங்க வீட்டுல வந்து நீங்க எப்படி இருக்கா கேட்பாங்க. அதனால உங்களுக்கு டைம் சர்வீஸ் பண்ணா நீங்க உங்க வீட்டுல என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் நீங்க காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தாராளமா நீங்க வந்து என் வீட்டை சுத்தி எல்லாரையும் உங்களை அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன். நான் கொஞ்சம் கூட மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கிச்சன்ல பண்ணணும்னா மாசத்துக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பா பண்ணிடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை மற்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் நீட்டா அந்தந்த பொருள் அந்த இடத்துல இருக்கா, எப்பவுமே இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல நான் டீவியேஷனே பண்ண மாட்டேன். இருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணுவேன். அதே மாதிரி பல வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேனை வந்து துடைக்கவே மாட்டாங்க. அந்த ஃபேனை சுத்தி சுத்தி வந்து செவுத்துல ஒரு பெரிய கோடு வந்திருக்கும். அந்த ரூமை சுத்தி இருக்கிற செவுத்துல ஒரு கோடு இருக்கும். ஏன்டா கோடு இருக்க அப்படின்னு பெயிண்டரை கூப்பிட்டு ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணி பெயிண்ட் அடிப்பாங்க. அதுக்கு மூல காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்ல இருந்து வர டஸ்ட். அந்த ஃபேன்ல வர டஸ்ட்டுக்கு காரணம் நம்ம துடைக்காது. நான் எப்பவுமே மாசத்துக்கு ஒரு தடவை மெதுவா என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஸ்டூலை போட்டு மேலே ஏறி தொடச்சிடுவேன். நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். இது வந்து 10 வருஷம் 15 வருஷம் இதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. இது கண்டினியூஸா ஃபாலோ பண்றதுனால கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நமக்கு வேணும். எப்போ பண்ணிட்டு நிறுத்துறது இல்லை. அதே மாதிரி நான் வாழ்க்கையில 3 வார்த்தைகளை நான் வந்து தொடர்ந்து சொல்லவே மாட்டேன். ஐ எம் டென்ஸ்ட், ஐ ஹவ் நோ டைம், ஐ எம் ஓவர்லோடட். இந்த 3 வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு பதிலாக என் வாழ்க்கையில 3 வார்த்தைகளை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். நோ எண்ட் ஃபார் லேர்னிங், நோ எண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், நோ எண்ட் ஃபார் பர்ஃபெக்ஷன். இன்னைக்கு இந்த இடத்த பண்ணிட்டு இதுதான் பர்ஃபெக்ஷன் நினைச்சா அது கிடையவே கிடையாது. தப்பு என் பேர்ல. ஏன்னா இதை விட அருமையா பண்றதுக்கோ இதை விட நல்லா வச்சுக்கலாம் சொல்லி கொடுக்கறதுக்கோ ஆள் இருக்காங்க. தமிழ்ல சொன்னீங்க. தயவுசெய்து நம்ம வந்து நமக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு தயவுசெய்து சொல்லவே சொல்லாது. நோ எண்ட் ஃபார் ஐ எம் டென்ஸ்டுங்கிறது. ஐ எம் ஓவர்லோடட். எனக்கு எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்குறாங்க, எனக்கு எந்த வேலையே செய்யறது அப்படின்னு. ஏன் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, டிவி பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, செல்போனை பார்க்கறதுக்கு டைம் இருக்கா, இதுக்கு டைம் இல்லாத போயிடுமா? நோ எண்ட் ஃபார் ஐ எம் டென்ஸ்ட், ஐ ஹவ் நோ டைம், ஐ எம் ஓவர்லோடட். எனக்கு டைமே கிடையாதுங்கிறது எனக்கு ஓவர்லோடு பண்ணிட்டாங்க. எனக்கு என் கம்பெனில எனக்கே வேலை கொடுக்குறாங்க, என் வீட்டுல எனக்கே வேலை கொடுக்குறாங்க, கடைக்கு போக சொல்றாங்க. நான் ஸ்கூலுக்கு போவேனா கடைக்கு போவேனா, சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் நல்லா ஃபாலோ பண்ண கிடைக்கும். அடுத்தது 3 வார்த்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். நோ எண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஜம்முன்னு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணே போல, சின்ன இடமா இருந்தா கூட நல்லா வச்சுக்கலாம். நோ எண்ட் ஃபார் கிளீனினஸ். சுத்தம் பண்றதுக்கு முடிவே கிடையாது, திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நோ எண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். மேற்கொண்டு பண்ண பண்ண அந்த இடம் சுத்தமா இருக்கும். இடம் நல்லா இருக்கிறதுனால நமக்கு ஒரு மன திருப்தி ஒண்ணு உண்டு. வேற ஒண்ணும் இல்லை. 4 பேர் வந்து பார்க்கும்போது எப்படி இவங்களால இந்த வீடை இப்படி வச்சுக்க முடியறது, இருக்கிறதே 2 பேர் தான், அது ஒரு விஷயம். ஆனாலும் அதை நீட்டா வச்சுக்கணும் இல்ல. இதை பார்த்துட்டு 2 பேர் உங்களை பார்த்துட்டு ஒரு 10 பேர் கேட்கறான், ஒத்தனே உங்களை பார்த்து தெரிஞ்சினா கூட யூ ஹவ் டன் எ குட் ஜாப் ஃபார் தி கண்ட்ரி. அதுதான் முக்கியம். உங்களை பார்த்து ஒரு ஆள் தெரிஞ்சினா கூட அது போதும். ஏன்னா அவன் மூலியமா இன்னொரு 2 பேர், இப்படி இது செயினா போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மட்டும் இது இன்வால்வ் இல்லை, நம்ம சொல்லி கொடுக்கறதுனால மற்றவங்க தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இட்ஸ் எ நெவர் எண்டிங் ஸ்டோரி. நான் சொன்ன பாருங்க, நோ எண்ட் ஃபார் லேர்னிங், நோ எண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், நோ எண்ட் ஃபார் பர்ஃபெக்ஷன். அதே வார்த்தை இந்த இடத்துக்கும் உண்டு. இப்போ இதுக்கு முடிவே கிடையாது. இது வந்து எப்ப எடுத்தாலும் இது ஆரம்பம்னு நினைச்சுக்கணும். தொடர்ந்து பண்ணுவோம், வெற்றி அடைவோம். ஆனா இந்த கான்செப்ட் ஒண்டர்ஃபுல் கான்செப்ட், A to Z பண்ணலாம். சிங்கார சென்னைக்கு ரொம்ப 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 ஆப்ட். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதை கேட்டு அவங்களுக்கும் ஒரு டைம் இருக்கணும் இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அப்போ இது சக்சஸ் ஆகும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறதெல்லாம் தயவு செய்து விடாம தொடர்ந்து மற்றவங்க கேலி பண்ணினா கூட அந்த பொருளை நீட்டா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இடத்த நீட்டா வச்சுருங்க. அதனால பெனிஃபிட் என்ன வருங்கிறத ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். வீட்டில் ஒரு ஏசி இருக்கு, அது மெக்கானிக் வந்தோடனே அதை திறந்து பார்த்துட்டு இந்த சுவிட்சை எப்போ மாத்தினீங்க, அது உள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேனை எப்போ மாத்தினீங்க, என்ன ரிப்பேர் பண்ணீங்க, எப்பதான் கிளீன் பண்ணீங்க அப்படின்னு சில கேள்விகளை கேட்பாரு. அதெல்லாம் நமக்கு வந்து ரெக்கார்டை பார்த்து அவர்கிட்ட சொல்றது நமக்கு ஞாபகமும் இருக்காது, எங்க எழுதி வச்சிருக்கோம் அந்த அவசரத்துல தெரியாது. அங்கேயே எழுதி பெருசா பேப்பர்ல போட்டுட்டா அவரே பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு, ஓ நெக்ஸ்ட் நான் ரிப்பேர் பண்ணிட்டு எழுதி நோட் பண்ணி வச்சிருவீங்க போல் இருக்கு, என் பேரு ஃபோன் நம்பரை கொடுத்துருவீங்க போல் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு விதத்துல மன திருப்தியோட எனக்கு எல்லா ஃபிகரும் கிடைச்சி கொடுத்து சார், இதை பத்தி கம்ப்ளீட் ஹிஸ்டரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபாலோ பண்ணி அதை சீக்கிரம் நான் கரெக்டா ரிப்பேர் பண்ணிடுறேன், என்ன அட்டென்ட் பண்ணணும், எந்த இடத்துல குறை இருக்குங்கிறது இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லயே இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு எப்படி ப்ராப்ளம் வருதுங்கிறது எனக்கு அனலைஸ் ஆயிடுறது. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் டியூப் லைட்லாம் இருக்கு. அந்த டியூப் லைட்லாம் வந்து
ஒரு கைட்டி வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ கைட்டி கிளீன் பண்ணி மறுபடியும் மாட்டலாம். மாட்டும் போது உள்ள பூச்சி போகாது. பூச்சி எல்லாம் நிறைய இருந்தா உள்ள இருக்க ஒயரை கட் பண்ணிடும், அது ஷார்ட் ஆகும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட அதுல எழுதி ஒட்டியிருக்கேன் பாருங்க, இன்னைக்கு பண்ணிட்டுன்னு இருக்காது. அதை பாத்தீங்கன்னா தேதி ரிமூவ்ட் அண்ட் கிளீன்டு அப்படின்னு ஒரு டேட் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா என்னைக்கு அதை எடுத்தோம், எப்போ கிளீன் பண்ணணும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பண்ணலாமே அப்படின்னு தோணும். இல்லைன்னா ஆல்ரெடி டைம் இது ஓவர். இப்போ நம்ம வீட்லயே பலவிதமான ஏரியாவில் இந்த கீயை யூஸ் பண்றோம். ஒரு பீரோக்கு ஒன்று இருக்கும், சைக்கிளுக்கு ஒன்று இருக்கும், கேட்டுக்கு ஒன்று இருக்கும், எமர்ஜென்சிக்கு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்பேர் இருக்கும். இதெல்லாம் அந்த நேரத்துல ஒரு சாவியை தேடுறதை விட இந்த மாதிரி எழுதி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்துட்டு போகலாம். வேலையை முடிச்சுட்டு அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ஒன்லி எ மினிட். இதை எடுக்கிறதுக்கோ திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதுக்கோ நான் டைம் என்ன ஸ்பெண்ட் பண்ண போறோம், அதனுடைய பெனிஃபிட் என்ன? இப்போ எங்க வீட்லயே எங்க ஃபிளாட்லயே மேல இருக்கவங்க அவங்க எல்லாம் கூட எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சார் கிட்ட கொடுத்து வச்சா டக்குன்னு கேட்ட உடனே கிடைக்கும், தேட வேண்டாம். அவங்க வார்த்தையை யூஸ் பண்றதே அந்த தேட வேண்டாங்கிற வார்த்தை தான். அவங்களுக்கே அது இன்னும் மனசுல பதியல. இது ஒவ்வொருத்தருக்கும் எந்த பொருளையும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது, அதனால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இது ஆரம்பிச்சு இது பல வருடங்களா இந்த நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது நேரத்து இல்லை, அது நல்ல முறையில் போயிருக்கு. இதனால பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாரும் இதை பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வரும்போது பார்த்துட்டு நம்ம வீட்லயும் இந்த மாதிரி கீயை மாட்டி விட்டுலாமே, ஈஸியா இருக்குமே, அது ஒரு அரேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு பண்றாங்க. அங்கதான் என்னுடைய சக்சஸ். 100 பேருக்கு சொல்றோம், ஒருத்தர் அதை வந்து ஆசைப்பட்டு சேஞ்ச் ஆகி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுதான் என்னுடைய சக்சஸ். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பாக்குறது எங்க வீட்டு கிச்சன்ல சில சின்ன சின்ன டப்பால என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு எழுதி விட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதை முதல்ல பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு பல பேர் அவங்க வீட்டுல போய் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல கொஞ்சம் அப்போசிஷன் இருக்கும், இதெல்லாம் வேண்டாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு. பழக்க எல்லாருக்கும் அந்த ஹேபிட் வந்துடும். கிச்சன்ல பல டப்பாக்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஏத்தாப்புல இருக்க ஷெல்ஃபு அந்த ஷெல்ஃபு எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. அதை கொஞ்சம் மெடிகுலஸா ஃபாலோ பண்றேன். இதனுடைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால யாரு ஏதாவது ஒரு மாதிரி சொன்னா கூட அதை பத்தி பெருசா எடுத்துக்காத சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பண்ணிடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. புதுசா இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஈஸியா என்னென்ன எந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தயவுசெய்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் ஜப்பான்ல அந்த டெக்னிக்கல நான் கத்துட்டு மட்டும் அதோட விட்டுல அது லைஃப்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறேன். அதனால நல்லது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லது நடக்கும்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் என்னன்னா நம்ம தொடர்ந்து ஏதாவது செய்யும் போது கூட லேடிஸுடைய சப்போர்ட் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. நம்மளா ஜென்ஸா எதுவுமே சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி நான் வீட்டில் வந்து கிளீன் பண்ணும்போது மாசத்துக்கு ஒரு தடவை கிச்சன்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு எல்லா கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கூடவே இருந்து நாங்கள் 2 பேரும் செய்வோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சண்டே ரெகுலராக வச்சுட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே 2 பேரும் சேர்ந்து அதை கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வச்சுருவோம். இது கொஞ்சம் 2 நாள் டிலே ஆனால் கூட ஞாபகப்படுத்துவாங்க, உடனே பண்ணிடணும் அப்படின்னு. அதே மாதிரி கிச்சனில் ஒவ்வொரு பொருளும் என்ன இருக்குன்னு ஒரு டப்பாலையும் எழுதி ஒட்டியிருக்கேன். அது ஒரு பேப்பர் கிழிஞ்சிருந்தா கூட இதில் 2 கிழிஞ்சிருக்க, நான் இதை கிளீன் பண்ண அந்த டப்பாவை அதனால நானே எடுத்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக எழுதி வாங்கிட்டு போய் அந்த இடத்துல ஒட்டிடுவாங்க. இது மாதிரி கிச்சனுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த பொருள் ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்தா யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சிருங்கன்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு இப்போ. அதனால நானும் அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் ஒரு சக்ஸஸ் வரும், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நாட் ஓன்லி கிச்சன், மற்ற எல்லா ஏரியாவும் மேலே ஒட்டரை இருந்தால் கூட ஒட்டரை கொஞ்சம் இருக்க அதை கொஞ்சம் பார்த்து அடிச்சுடலாமே, தள்ளிடலாமே நம்மளே கொஞ்சம் அப்படின்னு அவங்களும் இன்வால்வ் ஆகி செய்வாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால தான் எல்லாமே ஜென்ரலாக நம்மளால சுத்தமாக வச்சுக்க முடியுது. இது எல்லார் வீட்லையும் நீங்கள் இன்னும் 2 பேர் சேர்ந்து செய்யும்போது சக்ஸஸை டேஸ்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஓரளவு சுத்தமா இருக்கணும்னு எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். அதனால இது அப்படியே அவர் பழக்கப்படுத்தினால எனக்கும் அப்படியே ரத்தத்தில் எழுதி போயிருக்கு. கிரிக்கெட் கிளீன் பண்ணு, டிவி வேண்டாத இருக்க எங்களோட எடுத்து போடுறது, வீட்டுக்கு வேண்டாத சாமான் சேர்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஓரளவு நீட்டா இருக்கு. யார் வந்தாலுமே சொல்லுவாங்க, நீட்டா இருக்கு உங்க வீடு, ஒரு சாமான் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை
சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜாப்பனீஸ் டெக்னாலஜி வந்து 40 வருஷம் மேலாக வந்து தொடர்ந்து பல பேருக்கு வந்து இதோட விஷயத்தை பல பேருக்கு சொல்லி பல சேஞ்சஸ் வந்து பல வீட்லயும் சரி அந்த சிட்டி உள்ள பல இடத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு வருங்கால ஜெனரேஷன் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் ஓ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சேவைக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய இந்த நம்மளோட பாபு சார் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்பைஸ் டெக்னாலஜி வந்து அவர் வீட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டில நீங்க பார்த்துருக்கீங்க. அது அவ்வளவு சூப்பரா இருக்குது. நம்ம இன்னில இருந்து ஒரு ஒரு விஷயமா நானே உட்பட ஒரு விஷயமா பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருக்கும், பணம் செய்யணும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட இந்த பதிவு இருக்கணும். வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு